ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வாகமன் ஹில் ஸ்டேஷனில் இருக்கோங்க. வாகமன் டவுன், அதுக்கப்புறம் வாகமன் டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபியூ டூரிஸ்ட் பிளேசஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு லெவல் ஊருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம போய் வாகமன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வாகமன் டவுனுங்க. வாகமன் டவுனில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சஃபாரி ஜீப்ஸ் இருக்கும். அந்த பக்கம் நிற்கிது பாருங்கள். சஃபாரி ஜீப்ஸில் நீங்கள் ஒன் டே ஃபுல் ட்ரிப் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம டவுன் வாக் போகிற மாதிரி டவுன் பக்கத்தில் இருக்கிற நிறைய டீ எஸ்டேட்ஸ்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி ஓடைகள், வாட்டர் ஃபால்ஸு, லேக்குன்னு நிறைய பிளேசஸ் இருக்குங்க நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இந்த மாதிரி சஃபாரி ஜீப்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை வாகமன் சுற்றி டவுன் சுற்றி இருக்கிற பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நீங்கள் நடந்தே கூட போய்க்கலாம். எல்லாமே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ நாம் சில பிளேசஸ் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க நாம் வாகமன் டீ எஸ்டேட் லேக் நோக்கி போகலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாகமனோட ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். நிறைய ஆட்டோஸ் இருக்குங்க. ஆட்டோஸ் இல்லாத கேரளா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா ஏரியாவுக்கும் வந்து உங்களுக்கு லோக்கல் கனெக்டிவிட்டினா நம்ம ஆட்டோஸ் தான். டூரிஸ்ட்ஸுக்கு எக்கச்சக்க சஃபாரி ஜீப்ஸ் இருக்குது. ரூம்ஸ்க்கெல்லாம் குறைச்சலே இல்லைங்க, எக்கச்சக்க ரூம்ஸ் இங்கே எல்லா பட்ஜெட்ஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே இருக்குங்க. டூரிஸ்ட்டுக்கு தேவையான அத்தனை ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், எஸ்பிஐ பேங்க் அண்ட் ஏடிஎம் இருக்குது. இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குங்க, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில். வாகமனுக்குள்ளே இருக்கிற முருகன் கோவில். இங்கே முருகன் மலைனே ஒன்று இருக்குங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரியே இவங்களும் வந்து ஐயப்பனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனையும் நிறையா வழிபடுறாங்க. இது வந்து நாராயணகுரு அவர்களோட வாகமன் என்ன சொல்கிறது நிலையம் அப்படின்னு சொல்லலாம். நாராயணகுரு பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் நான் கேரளா விளாக்ஸில். நம்ம ஊர் பெரியார் மாதிரி இவரும் வந்து சமூக சீர்திருத்தவாதி, பட் ஸ்பிரிச்சுவலான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெரியார் வந்து ஏத்தியிஸ்ட்டு, இவர் வந்து ஸ்பிரிச்சுவலான ரிஃபார்மிஸ்ட். எல்லா பக்கமும் இவரோட பிரான்ச்சஸ் இருக்கும். எஸ்என்டிபி அப்படிங்கிறது தான் வந்து இவரோட ஆர்கனைசேஷன் பேர். நம்ம சுத்த சன்மார்க்கம் எப்படி வள்ளலார் ஆரம்பித்தார், அது மாதிரி இவரோட ஆர்கனைசேஷன் வந்து எஸ்என்டிபிங்க. ஸோ இப்போ வாங்க நாம் வாகமன் டீ எஸ்டேட் பார்க் நோக்கி போகலாம். வாகமன் டூரிஸ்ட் ஹோம்னு ஒன்று இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸுங்க. நம்மளோட பட்ஜெட் டைம் தகுந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக வச்சுருக்காங்க. அரவுண்ட் 10 o'clock நம்ம வாகமன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டவுன்லேருந்து ஒரு 100-200 மீட்டர்ஸ்லேயே இந்த மாதிரி ஏரியாஸ் ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள், ஹில் மேலே இருக்கிற ரெசார்ட்ஸு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. டவுனை சுற்றியும் ரொம்ப கமர்ஷியல் ஆகாமல் குட்டி ஒரு டவுன், சின்ன ஐலாண்ட் மாதிரி டவுன் இருக்குது. மற்றபடி சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து கட்டப்பனா, தொடுப்புழா, புலிக்கானம் போகிற ரூட்டு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்பா, மலை மேலே வச்சுருக்காங்க நெட்வொர்க் டவர்ஸு. பரவாயில்லைங்க, இவ்வளோ ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் மேலே நமக்கு நெட்வொர்க்கெல்லாம் கிடைக்கிது. அந்த வரைக்கும் சந்தோஷம். கேரளா ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் மாதிரி தானே, பாதிக்கு பாதி இருந்தாலும் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாம் மேக்ஸிமம் நல்லா இருக்குது. சில ஹில் ஸ்டேஷன் டவுன்ஸில் மட்டும் கொஞ்சம் நெட்வொர்க் டவுனாக இருக்குது. மற்றபடி கனெக்டிவிட்டி டெக்னாலஜி எல்லாம் வந்து எல்லா பக்கம் அப்கிரேடாக இருக்குங்க. நம்ம ஊரில் எப்படி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஆஃபீஸஸ் எல்லா பக்கம் இருக்குமோ, அதே மாதிரி இங்கே வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட கட்சி ஆஃபீஸ் வந்து எல்லா குட்டி குட்டி டவுன்ஸு, பெரிய சிட்டிஸ்லேருந்து எல்லா பக்கம் இருக்கும். ஐ திங்க் கம்யூனிசம் வந்து ஹிட்டான
ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு பார்த்தா அது கேரளா தாங்க. ஒரு டிப்பிக்கல் வாகமன் வீடு பாருங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு. மழை பெஞ்சு அவங்களோட வீடோட ரூஃப்ல கூட வந்து இந்த மாதிரி பாசி பறந்துருது பாருங்களா. வாவ், என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் அப்படிங்கிற வீடு மாதிரி தாங்க இருக்கு. வாவ், டூரிஸ்ட் பஸ்ஸஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. வாகமன் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போல, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், கேரளா. நாம டவுனுக்குள்ள இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தாச்சுங்க. எல்லா ஜங்ஷன்ஸ்லயுமே இந்த மாதிரி வந்து டீ ஷாப்ஸ் இருக்கும். எங்க பார்த்தாலும் நேந்திரம் பழம், பழம்பொரி, இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அங்கங்க பாத்தீங்களா த விண்ட் வேகமன் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் மேல ஒரு ரெசார்ட். வாவ், கேரளா வைபே வைப் தாங்க. இங்க பாருங்களா, எல்லா ரூஃப்லயும் இதே மாதிரி தான் மழை பெஞ்சு ஃபுல்லா வந்து மேல வந்து அழகா ஒரு வெல்வெட் மாதிரி புல்லு முளைச்சிருக்கு. செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு. காட்ஸ் ஓன் கண்ட்ரி வைப்ஸ். ஸோ நார்மல் டூரிஸ்ட் மாதிரி இல்லாம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றதே வந்து ஃபன்ங்க. ஸோ ஆக்சுவல் அந்த பிளேஸோட லைஃப் ஸ்டைலையும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டூரிஸ்ட் பிளேசஸ் தவிர இங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு எல்லாம் பார்க்க முடியும். இங்க பாருங்க, கோசி கேபினா. இதுவும் ரூம், கெஃபேன்னு நினைக்காதீங்க. இது ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ எல்லா வகையாகவும் இருக்கும். தட்டுக்கடை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க, தட்டுக்கடா. நம்ம போற வழியில வந்து ஒரு பிரதர் மீட் பண்ணோங்க. அந்த தட்டுக்கடான்னு ஒரு பிளேஸ் பார்த்தோம்ல, அதோட ஓனர் தான் ரொம்ப நல்லா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பண்றாங்க. வைபு தான். ஸோ இங்க பாருங்களா, நம்ம போற வழி எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். அங்கங்க வந்து இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். சூப்பர்பா சின்ன ஹில்ஸுங்க. அது மேலே ஃபுல்லாக பாதி எஸ்டேட் இருக்கும், பாதி ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க, எஸ்டேட்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க. வைல்ட் அட்வென்ச்சர் சஃபாரி ஜீப்ஸ் பாருங்க. ஸோ இங்கே வெயில் அடிக்குதா, அந்த மலையில் வந்து ஃபுல்லாக டார்க் க்ளவுட்ஸாக இருக்கு. இவங்க ஸ்டே பண்ணுற ஏரியாலாம் பாருங்களா, மேலே மலை மேலே. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. டீ லேக் போட்டிங் இருக்கு பாருங்க. இதுதான் டீ லேக் போட்டிங் பிளேஸ். வெல்கம் டு வாகமன் அட்வென்ச்சர்னு இருக்கு பாருங்க. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 AM to 5:30 PM. ஸோ காலையில் நீங்கள் ஒரு 9 மணிக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு வாகமனுக்கு வந்துட்டிங்கன்னா 9 o'clock 9:30 எல்லா பிளேசஸுமே ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து போட்டிங் போகிறதுக்கான வழி. வாகமன் அட்வென்ச்சர் டீ லேக் போட்டிங் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கணும். இல்லை வெஹிக்கிளில் வந்துட்டிங்கன்னா எல்லா பிளேசஸுமே சூப்பர் ஆக்சசிபிளாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இடுக்கி கோல்டுன்னு போட்டிருக்காங்களா. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற பெப்பர் இருக்கு இல்லையா, குருமிளகு, அதை வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டை தவிர ஸ்பைசஸ் எல்லாமே வந்து தங்க விலை வைக்கிறதுனால இதை வந்து கோல்டுன்னு சொல்கிறாங்க. சூப்பரில். சரி வாங்க போகலாம். நம்ம அப்படியே இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம ரீச் ஆகிடலாம். இங்கே பாருங்களா, ரயில்வே போகி தீம்டா பண்ணியிருக்காங்க. ஸ்லீப்பர் கோச்சா இது. அநியாயத்துக்கு யோசிக்கிறாங்கப்பா நம்ம ஆளுங்க. கேரளாக்குள்ள வீடுகளை நான் வந்து காமிக்கணும்னு நினைப்பேன். இங்கே பாருங்களா, ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அழகாக அதை டெக்கரேட் பண்ணி முன்னாடி வுட் ஒர்க் எல்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. நிறைய மழை பெய்யறதுனால எல்லா வீடு மேலேயும் இந்த ரூஃபிங் இருக்குங்க. ஹோட்டல்ஸ் ஆகட்டும், எல்லா பக்கமே அந்த மாதிரி ரூஃபிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. வாவ், இந்த பிளேஸ் பார்க்கறக்கே அவ்வளோ ரம்யமாக இருக்குங்க. அங்கங்கே குட்டி குட்டி ஓடைகள் ஓடிட்டுருக்கு.
எந்த இடத்துல என்ன நம்ம பார்க்க முடியும்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்களா, தண்ணி வருங்க, இவ்வளோ பியூரா இருக்கு பாருங்களா. ஓ மை காட். நம்ம பிரிட்டிஷ் மெடோஸ் எல்லாம் பார்ப்போம்ல, புல்வெளிகள், அங்கதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இங்கேயுமே நம்ம ஊர்லயுமே வந்து எக்கச்சக்க பிளேசஸ் இருக்குங்க. அழகா மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, இங்க ஒரு குதிரை மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஒரு பழைய டென் மாதிரி ஒரு பிளேஸு, பின்னாடி ஒரு மலை. இங்க பாருங்க, அழகா உட்காந்து அசை போட்டுட்டு இருக்கான் ஓடைக்கு பக்கத்துலயே டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிருது. நம்ம டீ எஸ்டேட் லேக்குக்கு போற வழியில ஒரு ப்ராப்பர் டீ எஸ்டேட்டுக்குள்ள நடந்து போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வைப்பு தான். பாருங்களா, சுத்தி வந்து டீ எஸ்டேட்ஸு நல்லா இருக்குல்ல. இந்த டீ எஸ்டேட் சுத்தி வந்து இந்த ஓடை போகுது. ஒரு ப்ராப்பர் டீ எஸ்டேட்டுக்குள்ள இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டீரியரா நடக்கிறேன். இங்க பாருங்களா, நம்மளை சுத்தியும் டீ எஸ்டேட்ஸ் தான். வாவ், வெதர் பாருங்களா, சூப்பரா இருக்கு. பார்க்குற இடம் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குங்க. ஓ மை காட். இன்னும் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் நடக்கணும் நமக்கு. கரெக்டாக இந்த டீ எஸ்டேட்டுக்கு பின்னாடி தான் வாகமன் டவுன் இருக்குது. அது ஒரு மலை மேலே இருக்குது. நாம் ஒரு மலையிலேருந்து கீழே இறங்கி இன்னொரு மலையில் மேலே ஏறுறோம். வேலிக்கு நடுவில் இருக்குமா அந்த லேக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம டீ எஸ்டேட்குள்ளே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. லேக் வந்துருச்சு. பியூட்டிஃபுல்லான டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் உருவாயிருக்கிற போட்டுங்க, செம்ம அழகா இருக்குங்க. வாவ், போட்டிங் போயிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கிருந்து பார்த்தா நமக்கு வாகமன் டவுனோட ஃபுல் வியூ தெரியுது. எஸ்டேட் சுத்தி இருக்கிற போட்ஸு. வாவ், செம்ம அழகுங்க. அப்பா, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி இங்க விழுந்துட்டு இருக்கு பாருங்களா. ஓ, நாம அங்க பார்த்த அந்த ஓடை இருக்கு இல்லையா, அது இந்த லேக்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வர தண்ணி தாங்க. உங்க அக்கா மக்கா எப்படி இருக்கு பாருங்க ஊரு. ஷோ, அநியாயம் பண்றாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இங்க வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கு. என்ட்ரி ஃபீ போட்டிருக்காங்க. என்ட்ரி ஃபீ போட்டு நீங்கள் லேக் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான். இங்கே அட்வைசரிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வாட்டர் இன் திஸ் லேக் ஹேஸ் வேரியிங் டெப்த்ஸ். ஃபார் யுவர் சேஃப்டி ஸ்விம்மிங் இஸ் ப்ரொஹிபிட்டட். டு நாட் டைவ் ஆர் ஜம்ப் இன் டு த வாட்டர். டு நாட் பேத் இன் திஸ் வாட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணுறாங்க. அப்பா, செம்ம ரம்யமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே, வேறு லெவல். ஸோ அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. லேக் மேலே போயிட்டு நாம் உள்ளே போகிறதுக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வாவ். ஸோ இந்த டீ எஸ்டேட்டை சுற்றியும் வந்து போட்டிங் போயிட்டு வரலாம் போல். பெடல் போட்டிங் தான் வச்சுருக்காங்க, பொல்யூஷன் ஃப்ரீ இல்லை. சூப்பருங்க. ஒரு சின்ன சில்ட்ரன் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. பசங்களோட வந்தீங்கன்னா அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. சுற்றியும் வந்து ரம்யமான டீ எஸ்டேட்ஸ், லேக் சுற்றியும். அதுக்கப்புறம் வாகமன் டவுனோட வியூ ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த டீ எஸ்டேட் லேக் டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல,
அதுக்கு மேலேயும் வந்து டீ எஸ்டேட்ஸ் இருக்கு. அங்கிருந்து நாம கீழே பார்க்குற லேக்கோட வியூ பாருங்க. வாவ், நமக்கு இங்க வந்துட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேரம் போறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு மிஸ்மரைசிங் பியூட்டியா இருக்கு பார்க்குற இடம் எல்லாம். ஸோ வாகமன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ், ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ், ஹோம் ஸ்டேஸ், ரெசார்ட்ஸ், ஜஸ்ட் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து எர்ணாகுளம், கோட்டயம், கட்டப்பனா இங்கே எல்லாத்துக்கும் பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது. சூப்பருங்க. சரி வாங்க போகலாம். பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் தோணும். நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்க்கலாம். நம்ம டீ எஸ்டேட் லேக் பார்த்துட்டு போகிற வழியில் இங்கே பாருங்களா, இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்குங்க தண்ணி. இதெல்லாம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற அருவிங்க தான், குட்டி குட்டி அருவிங்க, ஓடைங்க. அதுக்கு பக்கத்துலேயே வீடுங்க பாருங்களா. செம்ம லைஃப் ஸ்டைலுங்க கேரளாவில். வாவ், இந்த நீரோடைகள் சலசலத்துட்டு போகிற இடத்துலையே தான் இவங்களோட வசிப்பிடமும். பின்னாடி தெரிகிற மவுண்டைன் வியூ பாருங்களா, அப்பா அமேசிங்காக இருக்குங்க. இங்கே ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸுங்க. மோஸ்ட்லி அன்எக்ஸ்ப்ளோர்டு தான். இங்கே சஃபாரி ஜீப்ஸில் போனீங்கன்னா ஒரு 5-6 டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் நார்மலாக ஒரு பேக் பேக்கிங் ட்ரெக்கிங் மாதிரி போனீங்கன்னா நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் நிறைய பார்க்கலாங்க. நம்ம டவுன்லேருந்து அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். இங்கே பாருங்களா, ஜியான் வேலி ஹோம் ஸ்டே, ஃப்ரீ வைஃபை, ட்ரெக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஆஃப் பீட் ட்ரெக்கிங் லொக்கேஷன்ஸு, ரூம்ஸ் ஃபார் டெய்லி ரெண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த சைடு இருக்குது, மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹில் வியூ எல்லாம் சூப்பராக தெரியுங்க. ஸோ நான் மெயினாக ஜீப் சஃபாரி எடுக்காமல் பேக் பேக் ட்ரெக்கிங் டவுனை சுற்றி வரதுக்கு காரணமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு தான். ஜீப்பில் போனால் நம்ம இந்த அளவுக்கு வந்து பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. பா சாமி, வேற லெவல் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, பார்த்தோன்னே பாருங்களா அழகா இது பண்ணுறாங்க, courtesy. ஸோ பார்க்குற இடம்லாம் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்குங்க. இடுக்கியில் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து, எப்போ உடுமலைப்பேட்டையிலேருந்து மலை மேலே ஏறினமோ அப்பிருந்து வந்து பிரெத் டேக்கிங் மொமெண்ட்ஸ் தான். அன்கண்ட்ரோலபிள் எக்ஸ்டசினா இதுதான். அப்பா சாமி, எப்படி இருக்கு பாருங்களா ஒவ்வொரு பிளேசஸும். கேரளாவில் இதை நிறையா பிளேஸில் காமிச்சிட்டேன். இங்கே பாருங்களா, எல்லா ஊர்லேயும் ஒரு மூலை முடுக்கில் இருக்கிற ஊர்லெல்லாம் கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கலெக்ஷன் பின்ஸ் வச்சுருக்காங்கங்க. வெளியே அதிகமாக குப்பைகளையே பார்க்க முடியாது. அங்கங்கே இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளையெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அமேசிங். அப்பா இந்த வியூ பாருங்களா, ஓ மை காட்னு இருக்கு. ஸோ இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ், லோக்கலில் ஓடுற பஸ்ஸு. இவங்க வீடுகள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. ஐயோ, இங்கே ஒரு ஓடை ஓடுதுங்க. பார்க்குற இடம்லாம் ஓடைகளாக இருந்தால் என்ன செய்யறது. வாவ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க வீடுகள்லாம் இவங்களுக்கு. ஒரு பெரிய கீழே ஸ்லோப்பில் இருந்து பீமை எழுப்பி அதுக்கு மேலே தான் வீடு அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கும். ஓ மை காட், see this view பா. ஸோ இங்க இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் பாருங்க. மலை மேல ஒரு வீடு இருக்கு பாருங்களா. அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி வியூ இருக்கும்ல காலையில எந்திரிச்சுன்னு. கிஃப்ட்
கிஃப்டட்ங்க, கிஃப்டட், ட்ரூலி கிஃப்டட், காட்ஸ் ஓன் கண்ட்ரி. சரி வாங்க அடுத்த பிளேஸ் நோக்கி போவோம். நாம இப்போ ஒரு ஸ்லோப்ல இறங்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு நிமிஷம் காமா இருக்கிறேன், என்ன சவுண்டு கேக்குதுன்னு மட்டும் பாருங்களா. டிசைனா விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. ஓ காட், அந்த ஓட கீழே போயிட்டு இருக்குங்க அந்த வேலியில. எப்பா, ஸோ அப்படியே நம்ம மறுபடியும் மெயின் ரோடு பார்த்தோன்னா இங்கே இன்னொரு ரெஹபோத் ரெசிடென்சின்னு இருக்குது, பரக்கெட்டு வாகமன். ஸோ இந்த நம்பரெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வாகமன் டவுன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. என்னென்னலாம் கொடுக்குறாங்க பாருங்கள், ரூம்ஸ் அண்ட் காட்டேஜஸ், ஜீப் சஃபாரி, ஹோம்லி ஃபுட், கேம்ப் ஃபயர் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி தராங்க. இங்கே பாருங்கள். ஸோ அழகாக இந்த ரூஃப் டாப்லேருந்து இந்த வியூவெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க போல். தமிழ்நாட்டுக்காரர் இருக்குது பாருங்கள். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்லி ஃபுட் ஆப்போசிட்லேயே அவைலபிளாக இருக்குது, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு. இங்கே பாருங்க, இந்த ஹோட்டல் மேலேருந்து பார்க்குற வியூ சாமி அப்பா. ஓ மை காட், கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் மலைகளா தாங்க இருக்கு. சுத்தியும் அப்படிதான் இருக்கு. லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு இந்த ஹோட்டல் பக்கத்துல. ஸோ நீங்க 1 வீக்கெல்லாம் இங்க ஸ்டே பண்ணிட்டு அழகா பேக் பேக்கிங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா, இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க. ஸோ இங்க வந்துட்டு ஜாலியா இங்க உட்காந்துட்டு ஒர்க் பண்ற ஃபன்னெல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. வாகமன் இஸ் ட்ரூலி ஹெவன் பா. ஜீசஸ் காட். ஸோ இங்கே பாருங்கள், ரெஹபோத் ரெசிடென்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக ரூம்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வியூ பார்க்கறக்கு சின்னதாக போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் ஆப்போசிட் பார்க்குற வியூ பிரெத் டேக்கிங்காக இருக்குங்க. பக்கத்துலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. லாண்ட்ரி ஃபெசிலிட்டி இருக்குது, ஹோம்லி ஃபுட் இருக்குது, வேறு என்ன வேணும், நிறைய இருக்குது. இது ஒன்று மட்டும் இல்லை, இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ரெசிடென்சிஸ் இருக்குங்க. ஸ்வீட்ஸ் இருக்குது, சிங்கிள் ரூம்ஸ் இருக்குது. இன்னொன்று இருக்குது பாருங்கள், ஆதித்யா ஹாலிடேஸ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மை காட், ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அமேசிங் வியூ சாமி. ஸோ இது வந்து ஆதித்யா ஹாலிடேஸ். இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹோட்டல்ல இருந்து ரூஃப் டாப்ல இருந்து பார்க்குற வியூ இப்படி தான் இருக்கும். வேற லெவல்ல இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சுங்க. வர்ற வழி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எக்கச்சக்க ஹோம் ஸ்டே ஆப்ஷன்ஸ் நாம் பார்த்துட்டோம். திஸ் இஸ் ட்ரூலி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் டு ஸ்டேங்க. நாம் பார்த்த ரெசிடென்சி எல்லாம் அங்கே தான் இருக்குது. நான் எங்காவது ஒரு வழி கீழே இருக்கிற எஸ்டேட்டுக்குள்ளே போகிறக்கு இருக்காதான்னு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே நம்ம இறங்கி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. நாம் இறங்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே இருக்கு பாருங்க ஒரு வழி. கீழே அந்த ஓடை போயிட்டுருக்கு. அந்த ஓடைக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே மலையோரம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. பேருங்க வைக்கிறாங்க பாருங்களா, சூப்பரா. மலைகள் எல்லாம் இருக்கா, ஓரத்தில் ஒரு ரெஸ்டாரண்டா, மலையோரம் ரெஸ்டாரண்ட். கேட்கறக்கே அப்படியே வந்து ஒரு இசையோட இருக்குல்ல. ஸோ
ஸோ இந்த வழியில் நம்ம இறங்கி உள்ளுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இங்கே அழகாக கீழே இறங்கறக்கு ஒரு படிக்கட்டு வச்சுருக்காங்க. பார்த்து தாங்க போகணும். கரடு முரடான பாதைகளாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க இங்கே கீழே துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. ஓடையில் துவைச்சிட்டு காய போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்க. என்னென்னமோ மரங்க இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மரங்களை எல்லாம். பயங்கர வைல்டாக இருக்குது உள்ள. அப்படி என்னதான் இருக்குது இந்த மலைகளுக்குள்ளன்னு பார்க்கணும். ஃபுல்லாக ஷ்ரப்ஸாக இருக்குங்க. நிறைய மரங்கள் இல்லை, நல்ல புதர் மண்டி இருக்கிற மாதிரி ஆன பிளேசஸ் தான் இதெல்லாம். எப்படி இருக்கு பாருங்களா, நிசப்தமாக ஆளரவமே இல்லாமல். ஓ, டீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க, பட் சரியாக வந்து பராமரிக்காமல் விட்டுருக்காங்க போல். அதனால நிறைய இதெல்லாம் முளைச்சிருக்கு, களையெல்லாம் முளைச்சிருக்கு. ஏன்னு தெரியல. நாம் இறங்கி வந்தோடனே இன்டீரியரில் ஒரு பராமரிக்கப்படாத டீ எஸ்டேட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோங்க. யாராவது சின்ன ப்ரைவேட் டீ எஸ்டேட் லேண்டு வச்சுருக்கிறவங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். பராமரிக்காமல் விட்டுட்டாங்க, ஏன்னு தெரியல. ஃபுல்லாக நம்ம பார்க்குறதெல்லாம் டீ செடிகள் தான். இங்கே பாருங்க, பின்னாடி இருக்கிற வியூ. ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. கீழே போய் டென்ஸ் ஃபாரஸ்டாக இருக்கு. அங்கே போய் பார்க்கலாம் என்னதான் அப்படி இருக்கு இந்த மலை அடிவாரங்கள்ல அப்படின்னு. நம்ம கீழே இறங்கி போக போக இன்னும் டென்ஸா ஃபாரஸ்ட் மாதிரி தாங்க இருக்கு. அங்கெல்லாம் போறது சேஃபான்னு தெரியல. ஆள் அரவுமே இல்லை. திடீர்னு ஏதாவது வந்துச்சுன்னா அவ்வளோதான், தெரிச்சு அடிச்சுட்டு ஓடணும். இங்க பாருங்களா எவ்வளோ டென்ஸா வைல்டா இருக்குன்னு. வாவ். சரி வாங்க நம்ம போவோம் மெயின் ரோடுக்கு. நாம திரும்பி மெயின் ரோடுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு போல. கரெக்டாக டைமிங்க்கு அந்த டைமுக்கான பெல் அடித்து ப்ரேயர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ கரெக்டாக அந்தந்த டைம் சொல்லி ஒரு சின்ன வாசகம் சொல்கிறாங்க பைபிள்ல இருந்து. நம்ம மெயின் ஏரியாவிலிருந்து சின்ன சின்ன ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்கிற ஏரியாக்குள்ளே இருக்கிற ஹிடன் திங்ஸை எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு குட்டி வீடு இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் சலசல சலசலாங்கிற ஒரு சவுண்டு கேட்குது. அதுதான் என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்களா, ஒரு குட்டி நீரோட வந்து விழுந்துட்டு இருக்கு. வாவ். பார்த்து பத்திரமா தான் வரணும். கொஞ்சம் சறுக்குனாலும் அவ்வளவுதான். ஓ மை காட். அழகா குதிச்சு ஓடுறான் இந்த அருவி கீழே. என்ன மாதிரி பிளேசஸ்ங்க அப்பா. இந்த வீடு தான் அது குட்டி வீடு. அந்த குட்டி வீடு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்குங்க. அப்பா. இறங்கி போலாங்க, ஆனா கொஞ்சம் நழுவுனாலும் கீழே விழுந்துருவோம். எல்லாமே பாசி படர்ந்து இருக்கு. இங்க பாருங்களா,
வழுக்கி விட்டா அவ்வளோதான், கீழே தான் போய் லேண்ட் ஆகும். செம்ம அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி தாங்க இருக்கு, எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குங்க. குட்டி 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 குட்டியா அழகழகான பிளேசஸ் நிறையா வாகமன் சுற்றியும். இவங்க இருக்கிற ஏரியாவே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கு, ஒவ்வொரு வீடுகளுமே. இந்த பர்டிகுலர் வீடு பாருங்களா, மெயின் ரோட்ல இருந்து கீழே இறங்கினா ஒரு குட்டி வீடு தாங்க. பின்னாடி ஒரு வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க, ஃபுல்லா மலை முகடுகளா இருக்கா. ஃப்ரண்ட்ல பாருங்களா, அப்படியே அழகா மவுண்டெயின் பார்த்துட்டு ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் சேர் போட்டிருக்காங்க. என்ன மாதிரியான பிளேசஸ்ங்க வாகமன்ல, அப்பா. செம்மையா இருக்குல்ல, சோ கியூட்டுங்க. இங்க பாருங்களா, அழகா ஊஞ்சல் ஆடிட்டு இந்த இடத்த பார்த்து ரசிக்கலாம். என்ன மாதிரி வியூ, ஓ மை காட். The cutest home I have ever seen சொல்லலாம். Simple and heaven. வாகமன்ல நம்ம சுத்தி சுத்தி எவ்வளவு ரசிச்சாலும் வந்து நமக்கு ரசிக்கிறதுக்கு ஸ்டாப்பே ஆகாதுங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல் பிளேசஸ். அழகா இந்த ஊஞ்சல்ல உட்காந்துட்டு ஆடிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அந்த மலையோட அழகை ரசிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிங்க. நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, அழகா உட்காந்து ஆடிட்டு, சொர்க்கம். ஸோ இங்க பாருங்களா, மெயின் ரோட்ல இருந்து நல்லா டீப்பா கீழே இறங்கி வரணும். வேற லெவல் கியூட்னஸ் இதெல்லாம். சரி வாங்க போலாம், இங்கேயேவா இருக்க முடியும். இப்போ நாம பார்க்கறது வாகமன்ல இருக்கிற செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுங்க. மலை மேல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க பாருங்களா. வாவ், நைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ச்சஸ் பார்க்கலாம். முக்கியமாக இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் இருக்கும். நிறைய ரோமன் கேத்தலிக்ஸ் வாழ்கிற பகுதி இது. சுற்றியும் எங்கே பார்த்தாலும் ரிசார்ட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரூம்ஸு, கான்ஃபரன்ஸ் ஹால்ஸு, என்னென்னவோ இருக்குது பாருங்களா. இது வந்து சிலாக்ஸ் அப்படிங்கிற ஹோட்டல். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா. வாவ், இது நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. நைஸ். ஸோ நம்ம வாகமன்ல இருக்கிற செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் இருக்கிற ரோட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரூம்ஸுங்க. ஹோம் ஸ்டேஸ், முக்கியமாக நிறைய ஹோம் ஸ்டேஸ் அவைலபிளாக இருக்குது. அழகழகான வியூ பாயிண்ட்ஸோட ஒவ்வொரு பக்கம் இருந்தும் நமக்கு கிடைக்கிற வியூ எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்குங்க. அப்பா. ஸோ நீங்கள் புக் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, நேரில் வந்தே கூட புக் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. கொட்டி கிடக்குது. ₹250 per person தான் இங்கே இருக்கிற ரூம்ஸ் அண்ட் காட்டேஜஸில். ஜஸ்ட் 250க்கு நீங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணலான்னா அதை விட சீப்பாக உங்களுக்கு இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. டார்மெட்ரி தான் கிடைக்கும் இந்த விலைக்கு. பட் இங்கே வந்து ₹250 per personங்க. அண்ட் இங்கிருந்து கிடைக்கிற வியூவும் வந்து இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு வியூ இன் ஜஸ்ட் ₹250. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்களா. மேகம் தவழ்கிற மலைகள். நம்ம நேராக ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த மலை ஃபுல்லாகவே வந்து மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்குங்க. அப்பா, ஓ மை காட், மலைச்சு போய் நிற்கிறேன் நான் வாகமன்ல. இங்கே பாருங்களா, குட்டி குட்டி வீடுகள். இவங்களோட வீடுகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு. ஏதோ ஒரு மினியேச்சர் பொம்மை மாதிரி இருக்குங்க வீடுக. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, ஸ்விஸ் டேல் ரெசிடென்சி. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு
எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. டீ அண்ட் ஸ்பைசஸ் விற்கிற கடைகள் நிறைய இருக்குது. பியூராக ஆர்கானிக் டீ எல்லாம் வாங்கிட்டு போகலாம். இங்கே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச் இருக்குது பாருங்கள். இது சிஎஸ்ஐ சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அங்கங்கே நிறைய ஆட்டோஸ் இருக்குது டவுனுக்குள்ளே போகிறதுக்கு. சுற்றி பார்க்குறக்கும் பிரச்சனையே இல்லைங்க. வாகமன் சுற்றி எந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலுமே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இங்க பாருங்களா, ஓ மை காட், பார்க்குற டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபுல்லா ஹில்ஸா இருக்குங்க. அத்தனை ஹில்ஸ்லயும் வந்து மேகங்கள் படர்ந்துட்டு அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். அந்த மலை மேல வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. ஓ மை காட், எல்லா பக்கம் குட்டி குட்டி ரெசார்ட்ஸ் இருக்குங்க. ஒரு மலை இருந்துச்சுன்னா அந்த மலை உச்சியில ஒரு ரெசார்ட் இருக்கு. அது வரைக்கும் எப்படி டிராவல் பண்ற? ஐ திங்க் எல்லாமே அந்த சஃபாரி ஜீப்ஸ் தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அங்கங்க ரெசார்ட்ஸ் கட்டி இருக்கிறனால தான் மலை மேல வரைக்கும் இப்போ ரோட்ஸ் போட்டிருக்காங்க போல. வேற லெவல் வாகமன். இந்த வியூ பாருங்களா, பார்க்குற ஹில் ஏரியால எல்லாம் அங்கங்கே குட்டி குட்டி வீடுக, ரெசார்ட்ஸு, புல்வெளிகள் மேலே மேயிற மாடுகள். அமேசிங் பியூட்டிங்க. இந்த மவுண்டைன் பாருங்களா, மவுண்டைன் ஃபுல்லாவே வந்து மேகங்கள் மறைச்சிருச்சு. சான்ஸே இல்லை, அடிப்பொலி. நான் சொன்னல ஹில்ஸ் மேல ரெசார்ட்ஸ் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு. இங்க பாருங்களா, நேரா அந்த ஹில் மேல டீ எஸ்டேட்ஸ்க்கெல்லாம் மேல மவுண்டைன் டாப்ல இருக்குங்க ரெசார்ட்டு. அது மேல போற வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. அவ்வளோ ஸ்டீப்பா ஏறுது ரோடு. இந்த ரோட்லலாம் ஹெவி வெஹிக்கிள்ஸ், அந்த ரஃப் அண்ட் டஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் போகும். நம்ம ஜீப், சஃபாரி ஜீப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த ஜீப்ஸ் தான் ஈஸியா போக முடியும். நம்ம வாகமன் டவுன் சுற்றி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் வாகமன் டவுனுக்குள்ளே வந்தாச்சுங்க. அப்பா எவ்வளோ பிளேசஸ்ங்க, 2 நாள் வேணும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுற ட்ரிப்புங்கிறதுனால நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் இல்லை. நாம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு பாருங்க. கேரளாவில் எந்த பிளேஸ் வந்தாலுமே நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றது ரொம்ப கஷ்டங்க. எவ்வளோ பார்த்தாலும் இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்கும் அந்த இடத்துல நம்ம பார்க்கறதுக்கு. ஸோ வேற லெவலுங்க. thoroughly enjoyed. செம்ம பிளேஸு, செம்ம வைப்ஸு, செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி, மக்கள், எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ். முக்கியமாக டூரிஸ்ட்டுக்கு அவ்வளோ ஹோம் ஸ்டேஸ், அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸுங்க. ஃபுட்டுக்கும் பிரச்சனையே இல்லை, கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனை இல்லை. நிறைய சஃபாரி ஜீப்ஸ் இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போகணுன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ளரேஷன், வாகமன் எக்ஸ்ப்ளரேஷன் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாகமனோட டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே இருக்கிற டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸு, கண்டக்டர் வந்து கொஞ்சம் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப நேரமாக இருக்குது ரோடு. ஸோ இது ப்ரைவேட் பஸ்ஸுங்க. அங்கே போனது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. ஸோ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க நம்ம இடுக்கி ட்ரிப்பு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஏரியாஸ். டவுன்லேருந்து ஒரு 100-200 மீட்டர்ஸ் நீங்கள் வெளியே போனாவே வந்து வேலிஸ் எல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே நிறையா புல்வெளிகள் தான் இருக்குது. அதனால மேலே டாப்ல இருந்து பார்க்குற ஒவ்வொரு வியூவுமே வந்து ஆசமாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. ஸோ டவுனுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு இவ்வளோ ஜீப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் குரூப்பாக பேசிட்டு
நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Vagaman Town. See you.